எல்லோருக்கும் வணக்கம். சென்னை நகரம் என்று அழைக்கப்படுகின்ற நமது பொள்ளாச்சி நகரை சேர்ந்த அறுவை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கென எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 18 நடக்க இருக்கின்றது. அதோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும். தம்பி கொடிய கீழே இறங்குங்க தம்பி, அப்ப எல்லாருக்கும் தெரியும். அதோடு 18 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலும் வர இருக்கின்றது. இந்த 18 தொகுதிகளில் 8 தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆளும் துரோக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்பதுதான் உண்மை. நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. இன்றைக்கு தமிழகத்தின் துரோகிகள் அனைவரும் ஓர் அணியிலே சேர்ந்து வந்திருக்கிறார்கள். தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியின் கட்சியும் எடப்பாடியின் கட்சியும் இன்றைக்கு ஒன்றாக வந்திருக்கின்றது. போதா குறைக்கு அம்மா அவர்களை இழிவாக அவரது மறைவுக்கு பின்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி, விஜயகாந்தின் கட்சி எல்லாம் இன்றைக்கு ஒரே கூட்டணியில வந்திருக்கின்றது. மற்றொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், ஏதாவது பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று கேட்டால் மதச்சார்பு கூட்டணி என்ற பெயரிலே ஒரு பொய் கூட்டணி, ஏமாற்று கூட்டணி இருக்கிறது. அதன் தமிழக தலைமை ஸ்டாலின் அவர்கள் செல்கின்ற இடங்களெல்லாம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார். காரணம், 2004 14 வரை அந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தபோதும் சரி, அதற்கு முன்பு பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில் இருந்தபோதும் சரி, மத்தியிலே அமைச்சர்களாக அவர்கள் இருந்தார்களே தவிர அவர்களால் தமிழ்நாட்டிற்கு என்ன பலன் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். யோசித்த காரணத்தினால்தான் 2011 தேர்தலிலே அவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் 8 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வர முடியவில்லை. அதுபோல 2014 பாராளுமன்ற தேர்தலிலும் திமுக மாபெரும் தோல்வியடைந்தது. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற நமது ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலிலும் திமுக டெபாசிட் போனது. இன்றைக்கு திமுகவின் நிலை இதுதான். அதனால்தான் கூட்டணிக்கு வாங்கல் வாங்கல் என்று கட்சிகளை எல்லாம் சேர்த்து கொண்டு கேட்டால் மதச்சார்பற்ற கூட்டணி என்கிற பெயரிலே அவர்கள் பிஜேபிக்கு எதிராக கூட்டணி அமைக்கிறோம் என்கிறார்கள். இவர்கள் மோடிக்கு எதிராக கூட்டணி அமைக்கிறார்கள், மோடியை வீழ்த்த வேண்டும் என்று. ஆனால் மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே யாரை தலையெடுக்க கூடாது என்று அவர் இத்தனை நமக்கு சங்கடங்களை கொடுக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த மாபெரும் இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தலிலே போட்டியிட சின்னம் கூட கொடுக்காமல் செய்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் வரை சென்று நாம் கடைசி நாள்தான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி சின்னத்தை பெற்றோம். அதுவும் என்னிடம் 36 சின்னங்கள் உள்ள பட்டியலை கொடுத்தார்கள். அதில் 35 தேரவே தேராது. நல்ல வேளையாக அம்மாவுடன் ஆசையோடு இந்த பரிசு பெட்டகம் பரிசு பெட்டி அதில் இருந்தது. இன்றைக்கு நமது சின்னம் எது என்று தெரிந்தவுடன் தமிழகம் முழுவதும் அது மக்களை சென்று அடைந்திருக்கிறது. காரணம், மக்கள் புதிய மாற்றத்திற்காக அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அதன் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நமது 59 வேட்பாளர்களையும் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலே வெற்றி பெற வைப்பதற்காக செல்கின்ற இடங்களெல்லாம் தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் இதுபோல திரண்டு வந்து நமக்கு ஆதரவு அளிக்கின்றார்கள். நமது தொகுதியில உங்களது வேட்பாளராக நமது பரிசுப்பட்டி சின்னத்திலே போட்டியிடுகின்றவர் அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்கள். முத்துக்குமார் அவர்களுக்கு நீங்கள் நமது பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். பொள்ளாச்சி என்றாலே நமக்கு
மாசாணி அம்மன் நாமகம் தான் வரும். தமிழகத்தில் எந்த பகுதியில் உள்ளவர்களுக்கும் எப்படி பழனி என்றால் முருகனும், மதுரை என்றால் மீனாட்சியும், திருச்சி என்றால் ஸ்ரீரங்கநாதரும் ஞாபகம் வருவது போல, திருச்செந்தூர் என்றால் முருகப்பெருமானும், அங்கே கன்னியாகுமரி என்றால் பகவதி அம்மனும் ஞாபகம் வருவது போல, நமது பொள்ளாச்சி என்றாலே மாசாணி அம்மனை ஞாபகம் வரும். அத்தனை சிறப்பு வாய்ந்த பகுதி அது. இங்கே இயற்கை சூழ்ந்த தென்னை விவசாயம் மிகுந்த அமைதியான மக்கள் வாழ்கின்ற பகுதி. ஆனால் இன்றைக்கு பொள்ளாச்சி என்ற பெயரை எவ்வளவு, அந்த பெயர் எவ்வளவு தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் அந்த பெயர் கெடுகின்ற அளவுக்கு ஒரு கும்பல், அவர்கள் குறிப்பாக பெண்களை 100 பேருக்கு மேலாக பெண்களை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள், பெண்களை சூறையாடி இருக்கிறார்கள். அந்த கும்பலை கைது செய்து சிறையில் தள்ளி தண்டனை கொடுக்க வேண்டிய ஆளுங்கட்சியினர் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகத்தான் மக்களிடையே சந்தேகம் வருகிறது. அதில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் கூட அதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே அவராகவே முன்வந்து இதில் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் சமூக சேவகராக இருக்கின்றார் என்றால், அந்த சமூக சேவகர் இதுபோல இதற்கு முன்பு ஏதாவது இது போன்ற நிகழ்வின் பொழுது, இது போன்ற கொடிய சம்பவத்தின் போது அவரே சென்று காவல் மன்றத்திலே காவல்துறையிடம் சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்கிறாரா? இதில் அவரே முன்வந்து விசாரிக்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இங்கே ஒரு மாவட்ட எஸ்பி இருந்தார், அவர் எல்லாரையும் முந்திக் கொண்டு திரு பாண்டியராஜன் அவரே ஏதோ எடப்பாடியுடைய மாவட்ட செயலாளர் போல பேட்டி எடுக்கிறார், இதில் அரசியல் பின்னணி இல்லை என்று. எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை என்று சொல்வது போல இருக்கின்றது. அப்பொழுதுதான் நான் பேட்டி அளித்தேன், அறிக்கை கொடுத்தேன், இது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது, இதில் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, உயர் நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி அதை நேரடியாக கண்காணிக்க வேண்டும். எப்படி சிலை கடத்தல் வழக்குகளை உயர் நீதிமன்ற நீதிபதிகளே கண்காணிக்கிறார்களோ அதுபோல கண்காணித்தால்தான் பெண்களுக்கு எதிரான இது போன்ற கொடுமைகளை செய்பவர்களை கடுமையான சட்டத்திலே அவர்கள் தண்டிக்க முடியும். இதில் சரியாக செயல்பட வேண்டிய அரசாங்கமே. கேட்டால் பழனிசாமி நான் ஒரு விவசாயி, நான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்று போகிற இடங்களெல்லாம் சொல்கிறார். ஆனால் கொங்கு மண்டலத்திலே இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கிறது, உடனே அதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு இப்படி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐ என்கொயரி போட்ட பிறகும் இன்னும் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இன்றைக்கு திருவண்ணாமலையிலே எடப்பாடியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அக்னி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவர் என்னை மிரட்டுகிறார், துன்புறுத்தினார் என்று திருநெல்வேலியிலே முத்துகிருஷ்ணன் என்கிற ஒரு இன்ஜினியர் தற்கொலை செய்து கொண்டார். அம்மா அவர்கள் அதை விசாரணைக்கு எடுக்கும் முன்பு முதலில் அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு பிறகுதான் அதை விசாரிக்க தொடங்கினார்கள். ஆனால் இங்கே ஆளும் வர்க்கமே அதில் தலையிட்டு காவல்துறையை அவர்கள் இயக்குவதை பார்த்தால் சிபிஐயிடம் கொடுத்துவிட்டு உயர் நீதிமன்றம் நீதிபதி மூலம் அதை கண்காணிப்பதை விட்டுவிட்டு இவர்களே விசாரிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இது தமிழ்நாடு முழுவதும் உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் மனதிலும் ஒரு பெரிய துயரமும், அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையால் துயரமும், இந்த அரசாங்கம் வரை சரியாக கையாளாததால் மிகவும் கோபத்திலே இருக்கிறார்கள். அதற்கு இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். மே 23க்கு பிறகு நீங்கள் கொண்டு வருகின்ற ஆட்சி மாற்றத்தால் இதில் உள்ள உண்மை குற்றவாளிகள் அது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். காவல்துறையிடம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அந்த ஒரு பெண்ணின் பெயரை வெளியிடலாமா? தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு நாம் சம உரிமை அளித்து கல்வியில் முன்னேறி கிராமத்தில் உள்ளவர்கள் கூட இன்றைக்கு வேலைக்கு செல்கிற பொழுது கூட இது போன்ற தனிப்பட்ட இது போன்ற சம்பவங்களில் அவர்கள் பெயரை அறிவிப்பது
எவ்வாறு தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள்? சமூகம் அவர்களை தவறாக நினைக்கும் என்கிற எண்ணத்தில் அச்சத்தில் கூட அவர்கள் காவல்துறையிடம் சென்று கம்ப்ளைண்ட் கொடுக்க யோசிப்பார்கள். கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒருவரின் பெயரை வெளியிடுவதன் மூலம் அந்த எஸ்பி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரக்கூடாது என்பது போல ஒரு செயலை செய்திருக்கிறார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள் உறவினர்கள் அவர்கள் சகோதரர்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த கொடூர சம்பவத்தை நான் அரசியலாக்க சொல்லவில்லை. நானும் குடிமகன், எனக்கும் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. இந்த ஆட்சியிலே யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் எல்லோரும் இன்றைக்கு வருத்தப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த கொடுங்கோல் மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற விதமாக ஏப்ரல் 18 தேர்தலிலே நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகத்திலே வாக்களிக்க வேண்டும். நமது பொள்ளாச்சி மக்களின் தென்னை நகர விவசாயிகளின் கோரிக்கையாகிய கொச்சியில் செயல்படும் தென்னை வளர்ச்சி வாரிய அலுவலகம் போல் இங்கும் அலுவலகம் வேண்டும் என்ற கோரிக்கையும், கோவை வழியாக செல்லும் பிரதான ரயில்களை பொள்ளாச்சி வழியாக இயக்க நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கையும், வால்பாறையிலே பணிபுரியும் தேயிலை தொழிலாளர்களுக்கு நவீன வசதிகளுடன் குடியிருப்புகள் மற்றும் தேயிலைக்கு உரிய விலை வேண்டும் என்ற கோரிக்கையும், பொள்ளாச்சி என்றால் மற்ற ஊர்களில் பெருமையாக பார்ப்பார்கள். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பாலியல் சம்பவங்களால் மிகப்பெரிய தலைவரை ஏற்படுத்தியுள்ளது. அச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனை வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கை. கோடம்பாக்கத்திற்கு அடுத்து சினிமா படப்பிடிப்புகள் நமது பொள்ளாச்சியில் தான் அதிகம் நடைபெறுகிறது. பொள்ளாச்சியில் மிகப்பெரிய சர்வதேச அளவில் படப்பிடிப்பு தளம் வேண்டும் என்ற கோரிக்கையும், சர்வோதயா சங்கம் போல் நெசவு தொழிலை மேம்படுத்தும் வகையில் நகமம் குள்ளக்காபாளையத்தில் உற்பத்தியாகும் கைத்தறி சேலைகளை இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய நடவடிக்கை வேண்டும். பொள்ளாச்சி பகுதி விவசாய பெருங்குடி மக்களின் நீர் ஆதாரமான கோதவாடி குளம் மேம்படுத்தப்பட்டு பரம்பி குளம் ஆழியார் திட்டத்தின் மூலம் குளத்தை நிரப்பி விவசாய மக்கள் பயன்படும் வகையில் மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறீர்கள். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று உங்களால் பாராளுமன்ற உறுப்பினராக போகிறார் அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் மூலமும் நிச்சயம் நாங்கள் இதை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி, மத்தியில காங்கிரஸ் கட்சியும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, பிஜேபி நிச்சயம் வரப்போவதில்லை, யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் உங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போது யாரை கை காட்டுகிறீர்களோ அவர்கள்தான் பிரதமராக முடியும். தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, விவசாயிகள், தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், வியாபாரிகள், மாணவர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளை நிறைவேற்றி தருகின்ற ஒரு பிரதமரை நாம் தேர்ந்தெடுக்க நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் முத்துக்குமார் அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.